ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிவி லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆம்பூர் ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யணுன்றதை ஒரு ஸ்டெப்பாக ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு 8 காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இதை அரைச்சி தான் நம்ம காரத்துக்கு பிரியாணியில் சேர்க்க போகிறோம். ஆம்பூர் பிரியாணியோட ஸ்பெஷலி மிளகா அரைச்சி போடுறது தான். மற்றபடி காரத்துக்கு இதில் பச்சை மிளகாயோ மிளகாத்தூளோ எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. ஸோ இந்த மிளகாவை நல்லா ஒரு ½ அன் ஹவராவது ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த 8 மிளகாய் அரைச்சது எனக்கு கரெக்டாக இருந்தது காரம். அதாவது நான் ஒரு 4 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். 200 ml கிளாஸ், நம்ம வீட்டில் சாதாரணமாக டீ காஃபி குடிக்க யூஸ் பண்ணுற கிளாஸால் 4 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். அந்த அரிசிக்கு இந்த மிளகாய் காரம் வந்து கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு காரம் கம்மியாகவோ அதிகமாகவோ வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறோம். ஆம்பூர்னாலே சீரக சம்பா அரிசி தான். 4 கிளாஸ் அரிசியை அளந்து எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ஒரு 2-3 தண்ணியில் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். சிக்கனும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சுட்டு இதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு 3 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் எண்ணெய் காஞ்சதும் எண்ணெயில் போட்டுடலாம். 4 கிளாஸ் அரிசிக்கு ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு வரும். இதை நல்லா நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கு வந்து இஞ்சி தனியாகவும் பூண்டு தனியாகவும் அரைச்சி வச்சுக்கோங்க. பூண்டு ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக தெரியணும். அதனால் பூண்டு மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகாய் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டையும் நல்லா கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து சிக்கனில் நல்லா உப்பு காரம் பிடிக்கிறதுக்காக இப்போயே இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு சிக்கன் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நான் தக்காளி சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால சிக்கன் வந்து பிரியாணியில் கொஞ்சம் உப்பு சப்பு இல்லாமல் இருக்காது. நல்லா கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 கிலோ அளவு தக்காளி, ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வெந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, தக்காளி எல்லாமே நல்லா வெந்து, கரைஞ்சு ஒண்ணு சேர்ந்து, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொன்ன மாரி இன்னைக்கு நான் 4 கிளாஸ் அளவு அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு 8 கிளாஸ் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா, அதில உப்பு, காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா நீங்க காரமும், உப்பும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 அளவு லெமன், அதாவது பாதி லெமன்ல பாதி, அதோட ஜூஸ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதும் நம்ம அரிசிய போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, இத ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். அப்பப்போ இந்த மாதிரி லைட்டா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அடி பிடிக்காம இருக்கும். இந்த அளவு தண்ணியும், அரிசியும் ஒரே ஸ்டேஜில ஒண்ணா வர ஸ்டேஜுக்கு இது நம்ம மூடி தம் போட்டுக்கலாம். இத மூடி மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்க முடிஞ்சா வச்சு விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் 12 to 15 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். ஸ்லோவா சைடில கரண்டி விட்டு இத பொறுமையா கிண்டி விட்டிங்கன்னா, நல்லா அரிசி ரொம்ப உடையாம, குழையாம நமக்கு சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஹோட்டல்ல வாங்குற ஆம்பூர் ஸ்டைல் மாதிரியே நல்லா பெர்ஃபெக்ட்டா வந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.